ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் அரவிந்த். டெக்னோ அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் தான் இவங்க. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன், ரீசெண்டாக கூட 48 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் அல்ட்ரா ஸ்டேபிள் கிம்பிள் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி 2-3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் என்னடா இன்னும் இவங்க 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலையே. எல்லா பிராண்டும் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லையுமே இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டெக்னோ மட்டும் இன்னும் 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களும் அவங்களுடைய இப்போ ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ போவா 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் இன்னைக்கு நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்தியாவிலும் வரப்போகுது. அப்படி வரப்போகிற இந்த 5G ஸ்மார்ட் போன்ல இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி டெக்னோ பெருசாக மெனக்கடலை. இவங்களுடைய ப்ரீவியஸ் டெக்னோ போவா 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு டிசைனை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னோ போவா 2ல மிடில் மட்டும் ஒரு ஸ்ட்ரிப், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே தூக்கி இங்கே கேமரா மாடல் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அந்த ஒரு கலர் பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே டெக்னோ போவா 2 மாதிரி தான் இருக்குது. பேக் சைட் மெட்டீரியல் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஸ்பிளே, கிட்டத்தட்ட 7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.95 இன்ச்சஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் எல்சிடி பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு 395 ppi கான பிக்சல் டென்சிட்டிக்கான ஒரு வேல்யூவோட இந்த ஒரு டிஸ்பிளே நம்ம கொடுத்திருக்காங்க. மத்தபடி இதுல 120 ஹெர்ட்ஸ் கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ் கான டச் சாம்பிளிங் ரேட், 500 நிட்ஸ் கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூ மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த டெக்னோ போவா 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில எனக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும். கிட்டத்தட்ட 7 இன்ச்சஸ் 6.95 இன்ச்சஸ் அப்படின்ற ஒரு சைஸ் கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த டெக்னோ போவா 5G நீங்க கன்சிடர் பண்ணலாம். என்ன AMOLED டிஸ்பிளே இல்ல அப்படின்றது தான் ஒரு சின்ன குறையா இருக்கு. மற்றபடி ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராகவே டிஸ்பிளேல இருக்கு. அடுத்து ப்ராசஸர்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராசர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் தான் இது வரைக்கும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டியும் Mediatek கூடிய ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் Mediatek கூடிய Dimensity சீரிஸ் பக்கம் போயிருக்காங்க. Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த Dimensity 900 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான். உங்களுக்கு 6 நானோமீட்டர் சைஸில் வரதுனால இந்த சிப்செட் ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2.4 GHz ஒரு மேக்ஸிமம் Cortex A78 கான கோரோட கொடுக்குறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதனால இந்த வாட்டி டெக்னோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல கேமிங் சென்ட்ரிக்காகவும் இல்லை எடிட்டிங் பர்பஸ்க்காகட்டும் இல்லை நார்மல் யூசேஜ் ஆகட்டும் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 6000 mAh ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதுக்கேற்ற ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அங்கே தான் ஒரு பஞ்சாயத்து. வெறும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட டைம் ஆகும். ஸோ அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு யாருக்கு இப்போ பொறுமை இருக்கும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இன்னும் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே கம்மி தான். மற்றபடி இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டரி கெபாசிட்டி தான். இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளே கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேவா இருந்தாலும் இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிப்செட் 6 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய சிப்செட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு பவர் கன்சம்ப்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல 7 இன்ச்சஸ்க்கான ஒரு பெரிய டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியே பேட்டரி கெபாசிட்டியும் நல்ல பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு இந்த பேட்டரி கெபாசிட்டி ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு பேட்டரி கெபாசிட்டி தான். பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்கே சொதப்பிருக்காங்க. அடுத்ததாக கேமராவுக்கு வந்தோம்னா இதுக்கு முன்னாடி டெக்னோ அவங்களுடைய டெக்னோ கெமான் சீரிஸில் கேமரா சென்ட்ரிக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இந்த டெக்னோ போவா 2 பொறுத்த வரைக்கும் கேமரா ரொம்பவே சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. ரியல் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உருப்படியான கேமரா. மற்றபடி 2 மெகா பிக்சலுக்கான ஒரு செகண்டரி கேமரா அண்ட் மூணாவதாக ஒரு ஏஐ லென்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா பொறுத்த வரைக்கும் அந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ்ஃபுல்லான கேமரா. மற்ற ரெண்டும் டம்மி தான். அதுவே செல்ஃபி கேமரா வந்தோம்னா இங்க இந்த ஸ்மார்ட் போன்ல 12 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கேமரா சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே சுமாரான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா ஃபீச்சர்ஸ் எதுவும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கல. மத்தபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. Android 11 பேஸ்ட் அண்ட் HiOS ல தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் அண்ட் RAM வேரியன்ட் என்ன வேரியன்ட்ல என்ன பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியன்ட் இந்தியன் மணிக்கு 22,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு
செக்மெண்ட்டுக்கு இப்போ நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும்போது 20,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் அந்த 20,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்த Dimensity 900 அப்படின்ற இந்த சிப்செட் இந்த 20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அது கூடவே 8GB கான இந்த ஒரு RAM வேரியன்ட் கொடுத்ததும் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல பாசிட்டிவா இருக்கு. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 5G கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க நமக்கு AMOLED டிஸ்ப்ளே தூக்கிட்டு LCD பேனலுக்கான ஒரு டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பட் 120 Hz இது யூசுவலா எல்லா ஸ்மார்ட் போன்லயும் கொடுக்கிறது தான். சோ 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க. பட் கேமரா சென்ட்ரிக்காவும் இந்த ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வெறும் 18 வாட்ஸ் கான சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் எனக்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தோணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எதுக்குப்பா 5G லான்ச் பண்ணீங்க, ஒழுங்கா 4G ஸ்மார்ட் போனே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 5Gக்காக இந்த ஸ்மார்ட் போன்ல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு இவங்க கொஞ்சம் நல்ல ஸ்பெக்கோட ஒரு 4G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாலே இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். மற்றபடி நீங்க இந்த டெக்னோ போவா 5G ஸ்மார்ட் போனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ் செக்மெண்ட் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை அறிவன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.